த ஹியூமன் ஸ்பிரிட். நமது ஆவியினுடைய முக்கியத்துவத்தை குறித்து பார்த்து கொண்டு வருகிறோம். அதில் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் நமக்கு மெயின் தலைப்பாக கர்த்தர் தந்திருக்கிறார். அது ஒரு வாசிங்க. அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். ஆக்ட்ஸ் 2:4. பிரைஸ். அவர்கள் எல்லோரும் ஆமென் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு. இங்கே 2 காரியங்கள் இருக்கிறது. ஒன்று, பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படுகிற அனுபவம், அது ஒரு வல்லமையின் அனுபவம், ஒரு பவர் ஆஃப். இன்னொன்று, ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படி. தட் இஸ் பர்சனாலிட்டி, பர்சன். ஆவியானவர் ஆமென். பரிசுத்த ஆவி, ஆவியானவர், 2 காரியம் அங்கே வருகிறது. தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேச தொடங்கினார். they started. ஆமென். அவைகளில் ஒன்றுதான் நிரப்பப்படுகிற அனுபவம். ஆமென். வல்லமையினாலும் வரங்களினாலும், வரங்களுக்கு அந்த வல்லமையினாலும் வரங்களினாலும் நிரப்பப்படுகிற ஒரு அனுபவம். and they were all filled with the Holy Ghost and began to speak with other tongues as the Spirit gave them utterance. Amen. Yes. அந்த ஒரு அனுபவத்தில் தான் இந்த நாட்களில் நாம் பார்க்கிறது. ஆமென். உள்ளான மனிதனை பலப்படுத்துகிற தேவன், உள்ளான மனிதனை பலப்படுத்துவது. உள்ளான மனிதன் நிரப்பப்படும் பொழுது நமக்குள்ள 2 மனிதன் இருக்கிறான் இல்லையா, நம்ம அதை பார்த்துட்டு வரோம். அந்த உள்ளான மனிதன் தான் இந்த நேச்சர். என்ன நேச்சர் சொன்னோம் நம்ம? த ஸ்பிரிட் நேச்சர். த ஆமென் the believe மன்னிக்கவும், the importance of the human spirit. That human spirit, the human spirit is our spirit. நம்ம நேச்சர், நம்ம ஆவி. அது என்ன செய்கிறது? உள்ளான மனுஷனாக இருக்கிறது. அதை கர்த்தர் என்ன செய்கிறார்? நிரப்புகிறார். நம்ம உள்ளான நேச்சரை கர்த்தர் நிரப்புகிறார். மறைந்திருக்கிற ஒரு நேச்சர், மறைந்திருக்கிற ஒரு சுபாவம், அதில் அதை கர்த்தர் நிரப்புகிறார். அதை நிரப்பும்போது சயின்ஸ், வெளியரங்கமான அடையாளங்கள் வார்த்தையாக, பரலோக பாஷையாக வெளிப்படுகிறது. உள்ளத்தின் நிறைவு வாய் பேசுகிறது, வாய் பேசுகிறது. வரங்களை தந்து பேச வைக்கிறார், வரங்களை தந்து பேச வைக்கிறார். பரலோகத்தின் மகத்துவங்களை பேச வைக்கிறது அனுபவம். அது ஒரு உள்ளான மனிதனை பலப்படுத்துவதிலிருந்து ஆரம்பிக்கிற ஒரு காரியம். ஆமென். ஸ்ட்ரென்தன்ஸ் த இன்னர் பீயிங். ஆங்கிலத்தில் அப்படி போடப்பட்டிருக்கிறது. ஸ்ட்ரென்தன்ஸ் த இன்னர் பீயிங். த இன்னர் பீயிங் இஸ் மோஸ்ட். நம்முடைய மறைந்திருக்கிற ஜீவியம், அது தேவனுக்கு மிக மிக ஆமென் ரொம்ப முக்கியமான ஒன்று. எலியா பாருங்கள், வெளியரங்கமான ஒரு காரியத்தை சொல்லுகிறான். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்தில் ஆமென். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். ஆமென். அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். நான் ஜீவன், இன்னர் பீயிங், உள்ளான மனுஷன், உள்ளான ஆவியிலிருந்து பேசுகிறேன். அவர் தந்ததை, அவர் எனக்கு வெளிப்படுத்தினதை, அவர் எனக்கு கொடுத்ததை. ஆமென். எப்படி இங்கே பேச தொடங்கினார்களோ அதே போல தான் எலியாவும் சொல்லுகிறான். ஆமென். 1 ராஜாக்கள் 17:1 சோத்திரம் பாருங்கள். கிலியாத்தின் குடிகளிலே திஸ்பினாகிய எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன், அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் இப்போ என்ன சொல்லுகிறார்? 2ஆம் 3ஆம் வசனத்தில், பின்பு கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அவர் நீ இவ்விடத்தை விட்டு கீழ் திசையை நோக்கி போய் யோர்தானுக்கு நேராக இருக்கிற கேரித் ஆற்றண்டையிலே ஒளித்துக் கொண்டிரு. ஆமென். and hide thyself. ஆமென். ஒளித்து கொண்டிரு, உன்னை மறைத்து கொண்டிரு, ஒளித்து கொண்டிரு. உன் ஆவியை நீ ஒளித்து வைத்துக்கொள். நான் அதோடு கூட தான் பேசுவேன். பின்பு உனக்கு வார்த்தை உண்டாகணும், பின்பு உனக்கு வார்த்தை உண்டாகணும். பின்பு 1 ராஜாக்கள் 18 பின்பு அவனுக்கு வார்த்தை உண்டாயிற்று, கர்த்தருடைய வார்த்தை உண்டாயிற்று. நெக்ஸ்ட் நீங்கள் பேச தொடங்கினா
கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கறது தான் பேசணும். தொடங்க 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 நீங்கள் பேசணும். ஆமென். அதில் பரலோகத்தின் மகத்துவத்தை, தேவனுடைய நேச்சரை, தேவனுடைய சுபாவத்தை, இவை எல்லாவற்றையும் உள்ளடக்கி பேசுவது தான் நம்முடைய, நீங்கள் அந்நிய பாஷை பேசுகிறீங்கள, அது கூட என்னது தான், உள்ளடக்கி பேசுவது தான். உங்கள் ஆவியில் உள்ள வாங்கி அது சுத்தமும் தெளிவுமான வார்த்தையாக, பரலோகத்தின் வார்த்தையாக, தடை இல்லாமல் ஒரு கம்பீரமாக, ஒரு கம்பீர சத்தத்தோடு கூட நீங்கள் பேசுகிற வார்த்தை. அது உலகத்தானுக்கு அது பரியாசமாக தெரியும். ஏசாயா 28:11 என்ன சொல்கிறது? பரியாச உதடுகளினால் இந்த ஜனத்தோடு கூட பேசுவார். பரியாச உதடுகளினால் இந்த ஜனத்தோடு கூட பேசுவார். ஆமென். ஆனால் அதுவே இளைத்தவனை இளைப்பார செய்யத்தக்க ஆறுதல் கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். அப்போ அந்த உள்ளான மனுஷனில் நமக்கு ஒரு ஆறுதல் வரணும்னா நமக்கு, ஆமென், பேசுவார். 12ஆம் வசனத்தையும் வாசிங்க. இதுவே இளைத்தவனை இளைப்பார பண்ணத்தக்க இளைப்பாறுதல். ஆமென். எஸ், இதுவே ஆறுதல் என்று. இதுவே இளைத்தவனை இளைப்பார பண்ணத்தக்க இளைப்பாறுதல். திஸ் இஸ் ரெஸ்ட். திஸ் இஸ் ரெஸ்ட். அங்கு அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் பாருங்க, ரெஸ்ட் அப்பான். எல்லார் மேலேயும் அந்த வல்லமை தங்கினது. ஆவியானவர் வந்து ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தார். ரெஸ்ட் அப்பான். ஆமென். இந்த ரெஸ்ட் அப்பானுக்கு அப்புறம் தான் அவங்க ஒரு இளைப்படைகிறாங்க. ஒரு இலை, என்ன சொல்கிறது, இளைப்பாறுதல். ஆமென். இளைப்பாறுதல் மீன்ஸ் என்னது? ரெஸ்ட். ஆமென். இளைப்பாறுதல் மீன்ஸ் என்னது? மத்தேயு 11 கூட அந்த வசனம் வருது பார்த்தீங்களா? நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன், and I will give you rest. the same rest. அந்த ரெஸ்ட் வந்த உடனே அந்த ரெஸ்ட் வந்து ஓய்ந்து பேசும். ஆமென். அமர்ந்து பேசும். போகட்டும், நான் இப்போ வார்த்தைக்குள்ளே வருகிறேன். அப்போ உள்ளான மனிதனை அது எப்படி பலப்படுத்துகிறது? எபேசியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் நீங்கள் அதை பார்க்கும் பொழுது, நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படும். அங்கே நம்ம பார்த்தோம், அங்கே 2 காரியத்தை பார்த்தோம். அப்போஸ்தலர் 2:4. ஆமென். எஸ், அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர்ங்கிற ஒரு பதத்தையும் பார்த்தோம். ஆவியானவர். ஆமென். 2 பதத்தை பார்த்தோம். சோத்ரம். அப்போ நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனிலே வல்லமையாய் பலப்பட என்று வேதம் சொல்லுகிறது. டு பி ஸ்ட்ரெங்தன் வித் மைட்டி பை ஹிஸ் ஸ்பிரிட் இன் தி இன்னர் மேன். இந்த இன்னர் மேனுனால என்னது தான்? ஆவி. உங்கள் உள்ளான ஆவி தான், உங்கள் ஆவி தான், நம்ம ஆவி தான், மனுஷ ஆவி தான். இன்னர் மேன் அப்படின்னா உள்ளான மனுஷன். பவுல் சொல்கிறார்ல, 2 மனுஷனை குறித்து பேசுகிறார். நன்மை செய்ய வேண்டும் என்ற விருப்பம் எனக்குள்ளே இருக்கிறது, நன்மை செய்வதோ எனக்குள்ளே இல்லை. நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையை செய்கிறேன். நான் அல்ல, எனக்குள்ளே வாசம் பண்ணுகிற பாவம் எங்கே வாசம் பண்ணுது? உள்ளான மனுஷனில். இன்றைக்கி வெளித்தோற்ற மனுஷனில் நிறைய பேர் ஞானஸ்தானம் எடுக்கிறாங்க, அடக்கம் பண்ணப்படுறாங்க, வெளித்தோற்றத்தில் தங்களை மறித்தவர்களாய் காட்டுறாங்க. இன்னும் உள்ளான கிரியைகளில் மறிக்க வேண்டியது இருக்குல்ல. அதுக்கு தான் அந்த 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 ஹியூமன் ஸ்பிரிட், உங்கள் நேச்சர் இன்னும் மாறணும். அப்போ தான் நம்ம இயேசு கிறிஸ்துனுடைய ஆவியோடு கூட நம்ம சேர முடியும். கர்த்தருடைய ஆவியை நம்மளை அது ஆப்ரேட் பண்ண முடியும். இல்லாட்டி அது இருக்காது. ஒன்லி எமோஷனலாக தான் இருக்கும். இன்னர் பீயிங் மாறணும், உள்ளான ஜீவியம் மாறணும். நீங்கள் உள்ளான மனுஷனில் நீங்கள் என்ன செய்யணும்? வல்லமையாக பலப்படணும். உள்ளான மனுஷனில் வல்லமையாக பலப்பட்டால் தேவன் உங்களுக்கு கொடுக்குற எல்லா காரியத்தையுமே நீங்கள் தெளிவாக அறிந்து கொள்வீர்கள். அதான் உண்மை. என்ன உங்களுக்கு தந்திருக்கு, எதுக்காக உங்களை அழைத்திருக்கிறார், இதெல்லாம் உங்களுக்குள்ளே ஒரு மேப், அப்படியே உள்ள அருமையாக ஒரு மேப்பை போட்டு கொடுப்பார் கர்த்தர். ஒரு மேப் இருந்தால் நீங்கள் எப்படி ஒரு வழியில், எவ்வளோ ஒரு கஷ்டமான வழியில் கூட அந்த மேப்பை பார்த்தே போவீங்கல்ல. இப்போ சொல்கிறாங்கல்ல கூகுளில், எங்களுக்கு நீங்கள் அட்ரஸ் எங்கே இருக்குது, நீ எங்கள் அட்ரஸ்லாம் கண்டுபிடிக்க முடியாதுங்க, அப்படிப்பட்ட இடத்துலையா இருக்கீங்க? ஆமாம், கண்டே பிடிக்க முடியாது. சந்தா ஒன்று பண்ணுங்கள், நீங்கள் உங்கள் அட்ரஸை கூகுளில் எங்களுக்கு அனுப்புங்க, நாங்கள் தன்னால் வந்து சேர்ந்துடுறோம். அவங்க அனுப்புறதுக்குள்ளே போயிடுறோம். எப்படி அது? அந்த மேப். எஸ், இதுதான் உள்ளான மேப், உங்களுக்குள்ள உள்ளான ஸ்கெட்ச் மேப். இப்படி தான் இருக்கணும், நீ இப்படி தான் ஜெபிக்கணும், இன்றைக்கி இப்படி தான் இருக்கணும், இன்றைக்கி இதை பேசணும், இன்றைக்கி இந்த காரியம். இதுதான் உள்ளான மனுஷனில் வல்லமையாக. இது எப்பொழுதுமே உங்களுக்குள்ள ஆப்ரேட்டிங்கில் இருக்கணும், எப்பொழுதுமே உங்களுக்குள்ளே இருக்கணும்.
ஊழியம் செய்யும்போது மாத்திரமல்ல, இதுக்கு விரோதமாக சில சமயத்தில் பிசாசு சில கிராஷ் கொண்டு வரும். அங்கே ஒரு ஏதாவது ஒன்றை கொண்டு வந்து அங்கே மோத விடும், ட்ரெயினை மோத விடுற மாதிரி மோத விடும். பெரிய ஒரு பேங் சத்தம் கேட்கும். ஐயோ எல்லாம் போச்சே, எல்லாம் போச்சே, எல்லாம் போச்சே, எல்லாம் போச்சே, எல்லாம் ஒன்றும் போல. கர்த்தர் ஸ்தோத்திரம். நீ மீண்டும் ஆமென். கர்த்தர் ஸ்தோத்திரம். புரியுதா? பாருங்க, அங்கே இதே மாதிரி தான் எலியா, ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். உடனே ஆகாப் அங்கே பிளான் போட்டான், இவனை விடக்கூடாது. ஸ்தோத்திரம். அவன் உடனே என்ன செஞ்சுக்கிறான்? கர்த்தர் பார்க்குறாரு, நீ ஒழித்து கொண்டுரு. ஆமென். நீ என்ன செய்? ஒழித்து கொண்டுரு. ஆமென். உன்னை நீ யூ ஹைட் யுவர் செல்ஃப். ஆமென். உள்ளான மனுஷனில் பலப்படு. அதுக்கு கர்த்தர் அங்கே அவனுக்கு அருமையான ஒரு ஃபீடிங் வச்சுருக்கிறார். கேரி தாற்றண்டையில் அந்த தண்ணீர் அனுபவம், அடுத்தது என்னது, காகங்களை கொண்டு அந்த ஹெவி மீட், அந்த நல்ல ஸ்ட்ராங் ஃபுட்டு. ஆமென். அதெல்லாம் அபிஷேகத்தை தான் குறிக்குது. அபிஷேகத்தில் நீங்கள் பலப்பட்டு உங்களுக்கு என்ன ஆகாரம் வேணும், என்ன ஆகாரம் தந்தால் நீங்கள் பலப்படுவீங்க கர்த்தருக்கு தெரியும். என்ன ஆகாரம் தந்தால் எழுந்துச்சு நிற்பீங்க, என்ன ஆகாரம் கொடுத்தா நீங்கள் உங்களால் நல்ல கம்பீரமாக பேச முடியும், என்ன சந்தோஷம் இருந்தால் நீங்கள் பேசுவீங்க, என்ன பலன் இருந்தால் பேசுவீங்க கர்த்தருக்கு தெரியும். ஹல்லேலூயா. அதைத்தான் கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனிலே வல்லமையாய் பலப்பட்டு. இந்த ஸ்ட்ரென்த், அந்த பதம் வருகிறது இல்லையா? ஆமென். எஸ், ஸ்ட்ரென்தன். இந்த ஸ்ட்ரென்த் வந்து the presence of Holy Spirit in the life is evidence of salvation. இந்த ஸ்ட்ரென்தன் வந்து ரோமர் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை படிங்க, புரியும். ரோமர், தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்களாக இராமல் ஆவிக்குட்பட்டவர்களாக உள்ளான மனுஷனில் நீங்கள் பலப்படும் பொழுது நீங்கள் எப்படி மாறிடுறீங்க? மாம்சத்துக்குட்பட்டவர்களாக இராமல். அங்கிருந்து தான் அது ஸ்டார்ட் ஆகுது. அந்த உங்கள் உள்ளான மனுஷனை பார்த்து தான், அந்த மாம்சம் மறிச்சிருக்கா மறிக்கலையான்னு பார்த்து தான் கர்த்தர் உங்களை நிரப்ப முடியும். இதுதான் உண்மை. நிறைய பேரை ஏன் நிரப்ப முடியலைன்னா இதுதான். ஆமென். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருந்தால், இன்னர் பீயிங், நான் சொல்கிறது இன்னர் ஸ்ட்ரென்த் வாசமாக இருக்கிறது. டுவெல் பிரசன்ஸ், உங்கள் கூட பிரசன்ஸ், உங்கள் கூட வாசமாக இருக்கிறார், உங்கள் கூட தங்கி இருக்கிறார், உங்களோடு இருக்கிறார். தேவனுடைய ஆவி உங்களோடு இல்லை, உங்களில். ஆமென். எஸ், பட் இன் த ஸ்பிரிட். பட் ye are not in the flesh but in the spirit. Amen. ஸ்தோத்திரம். If so be that the Spirit of God dwell in you, dwell with you. யோவான் 14:16 நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்தியாவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருள்வார். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடினால், அப்ப நீ இன்னும் ஞானஸ்தானம் எடுத்து ரட்சிக்கப்பட்டு உலகத்துக்கு ஒத்த வேஷம் இருந்தா நீயும் யார் தான்? இன்னும் உலகம். நீ அவர் என்ன செய்ய முடியாது? பெற்றுக்கொள்ள முடியாது. ஆமென். ஹல்லேலூயா. the truth, சத்தியம், அது உண்மை. வெறும் குமாரனுடைய விடுதலையோடு கூட உன்னுடைய ஆவிக்குரிய ஜீவன் நின்று போகும். யோவான் 8:32 சொல்றது போல சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அந்த சத்திய வார்த்தை. ஆமென். யோவானுக்கு பாருங்க, அந்த ஸ்ட்ராங் ஃபுட், அது என்னது? அது சத்தியம். ஸ்ட்ராங் ஃபுட்டை கர்த்தர் ஏங்க கொடுக்குறாரு? ஸ்ட்ராங் மீட்டை ஏன் கொடுக்குறாரு? அது மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவ வாயிலிருந்து பிறக்கிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே. ஆமென். அப்போ அந்த ஸ்ட்ராங் ஃபுட்டு உனக்கு வேணும். வார்த்தை உனக்குள்ளே வரணும். அந்த வார்த்தை உனக்குள்ளே இருந்தால் தான் கர்த்தருடைய ஜீவனில் நீ பேசுகிறாய் என்ற அர்த்தம். அப்போ இங்கே என்ன சொல்லுகிறது? தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருந்தால் இட்ஸ் அ பவர். ஆமென். நல்லா கவனிக்கணும். இட்ஸ் அ பவர். ஆமென். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாக இராமல் ஆவிக்குட்பட்டவர்களாக இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. அப்போ யூ ஹேவ் த ஸ்பிரிட். அப்படிதானா? யூ ஹேவ் த ஸ்பிரிட். இப்போ 9லிருந்து அடுத்த 10-11 வசனத்தையும் படிங்க. மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது. அப்ப கிறிஸ்து உங்களில் இருந்தார்னா இப்போ அந்த ஆவி இப்போ உங்களை என்ன செய்யுது? உள்ளுக்குள்ள அபிஷேகிக்குது. வெளியில் அபிஷேகிக்கிறது இல்லை. நீங்கள் வெளியில் என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணும், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது சொல்கிறீங்கல்ல. ஆமென். அது அவுட்வர்ட்.
அது பழைய ஏற்பாடு. என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணோம். பாருங்க, இங்கும் பாருங்க, சாட் அப்பான். ஆனால் ஸ்டார்டட் எங்கேருந்து? இன்னர் பீயிங், உள்ளேருந்து ஸ்டார்டட். அப்போ உள்ளேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா உள்ளான மனுஷனை தேவன் என்ன செய்திருக்கிறார்? உள்ளான மனுஷனை தேவன் என்ன செய்திருக்கிறார்? நிரப்பியிருக்கிறார், அபிஷேகத்தினால நிரப்பியிருக்கிறார். ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்து உங்களில் இருந்தால். கிறிஸ்துனா என்ன? அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அபிஷேகம் பண்ணப்பட்டவர் பர்சன். எஸ், அந்த பர்சனாலிட்டி, உங்கள் பர்சனாலிட்டியே மாறிடுங்க. சோத்திரம். உங்கள் பர்சனாலிட்டியே மாறிடும். அதனால தான் நீ இன்னும் தேவ பிள்ளையாக இருந்து உன் பர்சனாலிட்டி மாறாமல் நீ சும்மா டங்ஸ் பேசிட்டு இருந்தால் தட்ஸ் ஃபெயில். நீ கிறிஸ்துவின் ஆவிக்குள்ளே இல்லை. ஆவியில் எமோஷனில் இதில் நீ பேசிகிட்டு இருக்கிற. எமோஷனில் நீ உன்னை நீ காமிச்சிட்டு இருக்கிற. நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், நான் ஆவிக்குரியவன் 2 வார்த்தைகளை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு ஏதோ பேசிக்கிட்டு இருக்கிறோம். கிறிஸ்துவின் ஆவி 2 கொரிந்தியர் 5:17 சொல்லுகிறது, இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் you are new create. Pentecostal new create. மத்தேயு மார்க்கு லூக்கா யோவான் போல அல்ல. ஆக்ட் என்னது? ஆக்ஷன். ஹெவன் ஆக்ஷன். அந்த ஆக்ஷன் எங்க உனக்குள்ள இங்க வரணும். த்ரூ ஹோலி ஸ்பிரிட் இங்க வரணும். சபை இங்க வரணும். ஆமென். ஆக்ஷன்ல இருக்கணும். ஷோ யுவர் ஆக்ஷன். நான் நல்லா ஜெபிக்கிறேன், 3 மணி நேரம் ஜெபிக்கிறேன், 4 மணி நேரம் ஜெபிக்கிறேன். ஷோ த ஆக்ஷன். ஆமென். ஷோ த ஆக்ஷன். புரியுதா? பிரைஸ் காட். நீங்கள் அபிஷேகத்தில் ஒருத்தங்க மேலே நீ கரம் வச்சாலே அந்த வல்லமை அவங்க மேலே இறங்கணும். இல்லை அவங்களுக்குள்ளே இருக்கிற சில அன்க்ளீன் வெளியே போகணும். இல்லை லிட்டில் பிட் ஷேக்காது இருக்கணும். ஒன்றுமே இல்லாமல் அப்படியே சும்மா அப்படியே நின்று நீங்கள் கையில் கை வச்சு உங்களுக்குள்ள அதுலேருந்து நீ கண்டுபிடிக்கலாம். உங்களுக்குள்ள உள்ளான மனுஷனில் பலம் இருக்கா இல்லையா? உங்கள் வார்த்தையில் பலம் இருக்கா இல்லையா? உங்கள் சபையில் ஜீவன் இருக்கா இல்லையா? உங்கள் சபையில் பயம் இருக்கா இல்லையா? இதை தாகமாக கேட்குறாங்களா இல்லையா? இந்த அனுபவம் எனக்கும் வேணும். ஆமென். எலியா சொல்கிறான் பாருங்க, நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளாலே குந்தி நடப்பீர்கள். நவ் த அனாயிண்டிங் பாருங்க, த்ரூ த வேர்ட். வார்த்தை மூலமாக போகுது. வார்த்தை அவங்கள போய் மோதுது. ஐயோ நாங்கள் என்ன செய்யணும்? பிரைஸ் காட். ஹல்லேலூயா. ஆமென். நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி நடப்பி. கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றி, பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்றி சொன்ன உடனே கர்த்தர் என்ன சொல்கிறாங்க? கர்த்தரே தேவன். எப்படி நடக்குது? அதே மாதிரி தான் அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்திலும் இந்த வார்த்தைகளை பேதுரு பேசி கொண்டிருக்கும் போதே வசனத்தை கேட்ட யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். எங்கே இறங்கினார்? நீங்கள் நினைக்கிறீங்க வெளியில். நோ, இன்னர் பீயிங், உள்ளான மனுஷனை பலப்படுத்தி அவங்க பாருங்க சேஞ்சஸ். ஆமென். பிரைஸ் காட். தேவன் மாற்ற வேண்டியதை மாற்றிடுவார். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியை சிருஷ்டித்தார். கிரியேஷனில் பக்காவாக தான் இருந்தது. ரட்சிக்கப்படும் போது எல்லாம் பக்காவாக தான் இருக்குது. இயேசுவின் ரத்தம் கழுவப்படும் போது எல்லாம் பக்காவாக தான் இருக்குது. ஆனால் கிறிஸ்துவின் ஆவி நீங்கள் பெற வரையிலும் உங்களுடைய ஸ்பிரிட் எப்படி இருக்கிறது? எம்டி. இந்த எம்டியாக இருக்கும்போது தான் அங்கே அன்க்ளீன் வரும், அங்கே வித்தவுட் ஃபார்மிங் வரும், அங்கே பல காரியங்கள் வரும். நீங்கள் எம்டியாக இருக்கக்கூடாது. புரிஞ்சுக்கிட்டவங்க கரங்களை உயர்த்துங்க. எம்டியாக இருந்த உடனே பாருங்கள், இயேசு கிறிஸ்து பாருங்கள் 6 கற்சாடி இருக்குது, அது எம்டி ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணார். எம்டி ஆன உடனே கர்த்தர் என்ன சொன்னார்? ஃபில் த வாட்டர் இமீடியட்லி. எஸ், தண்ணியை நிரப்பு. ஃபில் த வாட்டர். உடனே வார்த்தையில் நிரப்பப்படு. வாட்டர் ஈக்குவல் எதுக்கு? வார்த்தைக்கு அடையாளம். வார்த்தையில் நிரப்பப்படு. வார்த்தை உனக்கு அதான் சொன்னேன். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய் உனக்குள்ளே வாசம் பண்ண இடம் கொடுக்கணும். வசனத்தை நல்லா படி, வார்த்தையை நல்லா படி. இந்த வார்த்தையில் இருக்கிற பிரசன்ஸ், இந்த வார்த்தையில் இருக்கிற ஜீவன். ஆமென். மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்தின் நிமித்தம் மரித்ததாயும் ஆவியானது நீதி நிமித்தம் ஜீவன் உள்ளதாக இருக்கும். ஆவி எப்பவுமே நீதி செய்ய துடிக்கும். ஒரு நீதிமானுக்குரிய அந்த 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 நேச்சர் உனக்குள்ள இருக்கும். உன்னுடைய ஆவி எப்பவுமே ஒரு ரைச்சஸ், ஒரு நீதி. அதை கரெக்ட் பண்ணவே முடியாது. எந்த இடத்துலையும் நீ அநீதியான காரியங்களை தீர்ப்பு சொல்ல மாட்டே, அநீதியான காரியங்களுக்கு துணை போக மாட்டே, அநீதியான காரியங்களோட ஒத்துழைச்சு போக மாட்டே. அந்த மாதிரி அபிஷேகத்தை உனக்கு தேவன் தரல. ஆமென். ஹல்லேலூயா.
அவர் எப்படி நீதி உள்ளவராக இருக்கிறாரோ நீயும் நீதி உள்ளவராக இருப்பாய். அவர் எப்படி கருணை உள்ளவராக இருக்கிறாரோ அதே போல தான் நீ இருப்பாய். அல்லேலூயா. அப்போ பாருங்க, இப்போ 11ஆம் வசனத்தை படி. அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாக இருந்தால் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாக பாருங்க. இப்போ இந்த ப்ராசஸ் அப்படியே ஒன்று ஒன்றா போகுது. இதில் நம்மளை இயேசு மாதிரி நம்ம 100க்கு 100 கிடையாது. அது ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். யோவான் 3:34 படி he have without measure. Yes, we have spirit but measures. அந்த அளவுகளை பார்த்து தான் உங்களை நிரப்புவார். அந்த அளவுகளை பார்த்து தான் உங்களை கர்த்தர் என்ன செய்வார். நம்ம எசேக்கியேல்ல பார்த்தோம்ல, அளவுகளை பார்த்து என்ன செய்கிறார். பின்ன 1000 முழம் அள, 1000 முழம் அள, மெஷர். உங்களுக்கு அளந்து தான் உங்களை கர்த்தர் என்ன செய்ய முடியும். ஒரு 1000 முழம் அளக்கும்போது கணுக்கால் அளவு, இன்னொரு 1000 முழம் அளக்கும் பொழுது முழங்கால் அளவு, இன்னொரு 1000 அளக்கும்போது இடுப்பின் ஆழம், இன்னொரு 1000 முழம் அளக்கும்போது நீச்சல் ஆழம். இப்படி நம்மளே கர்த்தர் அளக்கிறார். அளந்து தான் நம்முடைய ஆவியின் சிந்தை என்னதென்று பார்க்குறார். நம்முடைய ஆவியின் பேச்சு என்ன பார்க்குறார். நம்முடைய ரைச்சஸ் என்ன பார்க்குறார். நம்மக்கிட்ட இருக்கிற பேச்சு ஒன்று, செய்கை ஒன்றா இருக்கா. இவன்கிட்ட பிரசங்கிக்கிறத மாதிரி நடக்கிறானா, பிரசங்கிக்கிற மாதிரி நடக்கிறாங்களா, சபையில் கேட்குறதுக்கு மாதிரி இவங்க நடக்கிறாங்களா, கர்த்தர் எல்லாம் பார்ப்பார். அப்போ இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினுடைய ஆவி உங்களில் வாசமாக இருந்தால் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர். ஆமென். ஹல்லேலூயா. இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினருடைய ஆவி கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர். ஆமென். கிறிஸ்துவை எதற்காக மரித்தோரிலிருந்து எழுப்புகிறார். கிறிஸ்து இந்த இடத்துல யாராக சித்தரிக்கப்படுகிறது. அபிஷேகம் பண்ணப்பட்டவராக மாத்திரமல்ல, வரப்போகிற மேசியா, வரப்போகிற மாராநாதா, வரப்போகிற மேசியா. கிறிஸ்துவுக்கு இன்னொரு பெயர் இருக்கிறது, மேசியா. ஆமென், ஆமென். அப்போது மரித்தோர் உங்களில் வாசமாக இருக்கிற தம்முடைய ஆவியினாலே, தம்முடைய ஆவினா இஸ் ஓன் ஸ்பிரிட், அவருடைய ஆவினாலே உங்கள் சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். உயிர்ப்பித்து என்ன செய்வார். அது எப்போவுமே உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கும், எப்போவுமே உயிர்ப்பிக்க வச்சுருப்பார். சொல்ல முடியாது இன்னும் 10 வருஷம் கழிச்சு தான் ஆண்டவர் வருவார், அதுக்குள்ளே இவனையா உயிர்ப்பிக்கணும். இல்லை, அலர்ட். எப்போவுமே உயிர்ப்பிக்க. அதான் பாருங்கள், புத்தி உள்ள கன்னிகைகள் எப்பொழுதுமே என்ன இருந்தாங்க, உயிர்ப்பிக்கப்பட்டிருந்தாங்க. 5 கன்னிகைகள் புத்தி உள்ளவர்கள், 5 கன்னிகைகள் புத்தி இல்லாதவர்கள். புத்தி உள்ளவர்கள் தங்க என்ன செய்தாங்க, எப்பொழுதும் கூட இருக்கும்படிக்கு தங்களுடைய ஸ்பேர் ஆயில் எப்பொழுதுமே அவங்க கிட்ட அந்த ஆயில் இருந்தது. எனி டைம் வருவார். மற்றவங்களும் தூங்கிட்டாங்க. ஆமென். ஆனால் இவங்க தூங்காமல் விழிச்சிருக்கிறாங்க. காரணம் என்ன, எந்த டைமும் கர்த்தர் வருவார். அப்போ இந்த உயிர்ப்பிக்கிற வல்லமை எந்த நேரத்திலையும் இருக்கும். நல்லா கவனிக்கணும், அதுக்கு நீங்கள் அலர்ட்டாக இருக்கணும். அதுதான் இந்த உள்ளான மனுஷனில் நீங்கள் எப்போவுமே பலப்பட்டிருக்கணும். தூக்கத்தில் உங்கள் உயிர் போனாலும், நான் சுத்திகரிக்கலையே, நான் சரியாக எனக்கு காரியத்தில் ஒப்பு கொடுக்கலையே, அதுக்கு தான் நீங்கள் நைட்டு தூங்கும் போதே என்ன செய்யணும். ஒருவேளை காலையில் எழுந்திருக்கலையோ யாருக்கும் தெரியாது. ஒருவேளை நைட்லேயே நியாயத்திற்கு போகிறதோ வரலையோ யாருக்கும் தெரியாது. நைட்லேயே எடுத்துக்கொள்ளப்படுவோமோ. சொல்கிறது புரியுதா? ஆமென். என்ன பாஸ்டர் நீங்கள் நல்லா பேசிட்டு இருந்தீங்க, திடீர்னு இப்படி பேசுகிறீங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். அது உள்ளத்தின் நிறைவு பேசணும், அதை வாஞ்சிக்கணும். அதை சொல்ல எனக்கு இந்த பூமிக்கும் சம்மந்தம் இல்லை, எனக்கு இந்த உலகத்துக்கும் சம்மந்தம் இல்லை. என்னை உயிர்ப்பித்ததுக்கு ஒரு நோக்கம் இருக்குது. ஆமென். என்னை உயிரோடு எழுப்பினதுக்கு ஒரு நோக்கம், இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினதுக்கு ஒரு நோக்கம் இருக்குது. எழுப்பி மீண்டும் நீங்கள் ஊழியம் செய்யுங்க, மீண்டும் 33 வருஷம் அந்த பூமியில் போய் சுதந்திரமாக ஊழியம் செய்யுங்க. நோ, 40 days. 40 days எப்படிப்பட்ட சரீரத்தில் இருந்தார்? மகிமையின் சரீரம். இன்றைக்கி நீங்களும் நானும் எந்த சரீரத்தில் இருக்கோம் தெரியுமா உங்களுக்கு? பரிசுத்த ஆவியை நீங்கள் பெற்றுக்கிட்டீங்கன்னா, அந்த மகிமையை கண்டோம்னா நீங்கள் யாராக இருக்கணும்? மகிமை. நீங்கள் தான் மகிமையின் ஆலயம்னா நீங்கள் அதான் இன்றைக்கி நிறைய பேருக்கு தெரிய மாட்டுது. ஆமென். நீங்கள் இன்றைக்கி என்னவா இருக்கிறீங்க? சேம் இயேசுவை போல தான் இன்றைக்கி இருக்கிறீங்க, சும்மா இல்லை. ஆமென். நீங்களும் மகிமையின் ஆலயம்னா நீங்களே தேவனுடைய ஆலயம். அது என்ன ஆலயம்? அது என்ன ஆலயம்? என்ன ஆலயம்? மகிமையின் ஆலயம். Glorious glory. You are the glory filled church.
க்ளோரி ஃபில் சர்ச் சும்மா இல்லை. உங்களுக்குள்ளேருந்து பிறக்கிறது எல்லாம் மகிமையாக தான் பிறக்கணும், மகிமையாக தான் பிறக்கும். அதனால தான் இந்த மகிமையாக பிறக்கிறத சில பேரால் கேட்க முடியலை. அதனால தான் அவங்க என்ன செய்கிறாங்க, போயிடுறாங்க. ஆமென். இதெல்லாம் நமக்கு ஒத்து வராது. நான் நல்லா அனுபவிச்சுட்டு போகணும் பார்க்குறேன், நல்லா உலகத்தை எனக்கு கிடைக்கிற வாய்ப்பு வரைக்கும் நல்லா எப்போ அனுபவிக்க முடியும்? இவருக்கு தெரிய மாட்டுது. ஆமென். ஹல்லேலூயா, ஜீசஸ், க்ளோரி. அப்போ பாருங்கள், உங்களில் வாசமாக இருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பா. வேதம் சொல்லுகிறது, சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். எஸ். இப்போ ரோமர் 8:16 படி. 16. தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். பார்த்தீங்களா, நான் சொன்னேன்ல, அவங்க மெஷர் அளந்து பார்த்து தான் ஒரு காரியத்திலையும் என்ன செய்வார், சாட்சி கொடுக்குறார். இப்போ உங்களுக்கு சாட்சி கொடுக்குறார். உங்களுக்கு அவர் சாட்சி கொடுக்குறார். உங்களை குறித்து அவர் சாட்சி கொடுக்குறாருங்கிறது உங்களுக்கு எப்படி தெரியுமா? எப்படி தெரியும் உங்களுக்கு? நீங்கள் சாட்சி கொடுக்குறீங்க, கர்த்தர் செஞ்சதை நீங்கள் சொல்கிறீங்க. ஆவியானவர் உங்களை குறித்து சாட்சி கொடுக்குறதுங்கிறது எப்படி தெரியும்? நடைமுறையில் ஓகே, தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே இந்த சாட்சி கொடுக்குற அனுபவம் எப்படின்னா, நல்லா கவனிக்கணும். 1 கொரிந்தியர் 6:19-20 அது படிங்க. 1 கொரிந்தியர் 6 your body, சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய, இப்பதான் நான் சொன்னேன், க்ளோரியஸ் ஒரு மகிமையின் ஆலயமாக நீங்கள் இருக்கீங்களா? அது உங்களுக்கே தெரியும். கர்த்தருடைய மகிமை உங்களுக்குள்ளே இருக்கா? கர்த்தருடைய மகிமை உங்களிலிருந்து வெளியே போயிடுச்சா? கர்த்தருடைய மகிமை உங்களுக்குள்ளேருந்து வெளியே போயிடுச்சுன்னா எப்படி இருப்பீங்க? ஜஸ்ட் இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாக இருந்தால் சாவுக்கு ஏதுவான உங்கள் அவயங்கள் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கா? சாவுக்கு ஏதுவான அவயங்கள் உங்கள்கிட்ட இருந்தது அது இதாக்கப்பட்டிருக்கா? புரியுதா? ஒரு காரியத்தை திரும்ப பாஸ்டர் சொல்லிகிட்டே இருக்காரு. நீங்கள் ஒரு பிள்ளைகளுக்கு நீங்கள் திரும்ப ஒரு காரியத்தை சொல்லிகிட்டே இருப்பீங்க. அவங்க கேட்காத வரையிலும் உங்களுக்கு எப்படி தோணும்? ரொம்ப டென்ஷன் ஆகும். ஐயோ, நீ கேட்டு தொலையேன், கேட்க மாட்டியே, நான் எதுக்காக கத்துறேன், எதுக்காக இப்படிலாம் பண்ணுறேன், உனக்கு தெரியுதா? ஆமே, ஒரு ஃபார்மிங் நீ வரணும். ஒரு 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 நல்ல ஒரு சுபாவத்துக்குள்ளே நீ வரணும். அது உங்களுக்கே தெரியும் இருக்கு இல்லை. புரியுதா? கிரியேட்டட் பட் காட்ஸ் ஓவரிங். ஏன் வித்தவுட் ஃபார்ம். இன்னும் ஒரு நேச்சர், அவர் விரும்புகிற சுபாவம் வரல, அவர் விரும்புகிற ரூபம் வரல, அவர் விரும்புகிற தேவன் விரும்புகிற காரியம் வரல. ஒரு வெளிச்சமே இல்லை. ஒரு இருட்டான வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு வெளிச்சம் இல்லைன்னு சொன்னால் எப்படி தெரியும்? என்ன சொல்லுவாங்க உங்களை பார்க்குறவங்க? லைட்டை போடுங்க. லைட்டை போடாமல் இருட்டில் உட்காந்துக்கிட்டு வெளிச்சம் இல்லை. நான் அந்த வெளிச்சத்தை நான் வெளிச்சத்தை விரும்பலைன்னு சொல்லிட்டாலே சம்திங் ராங். நான் அந்த வெளிச்சத்தை விரும்பலை, நான் இருளுக்குள்ளே இருக்கிறது தான் பிரியப்படுறேன், இருள் தான் எனக்கு நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாலே உங்கள் ஆவியில் ஏதோ ட்ரபிள் இருக்குது. புரிஞ்சுக்கிட்டவங்க கரங்களை வைத்து சோத்திரம். பக்கத்தில் சுவிட்ச் இருக்கும், போட மாட்டாங்க. ஆமென். கர்த்தர் சொன்னார், பி லைட், வெளிச்சம் உண்டாக்கடவுள். அப்போது சாவுக்கு ஏதுவான அவயங்களை உயிர்ப்பிக்கணும்னா உனக்குள்ளே இந்த வெளிச்சம் வரணும், இயேசுவான வெளிச்சம் வரணும். நடக்கும்போது வெளிச்சம், நடக்கும்போது வேத வசனம், கால்களுக்கு தீபம், பாதைகளுக்கு வெளிச்சம். அது ஓகே. இங்கேருந்து தான் அந்த வெளிச்சம் வரணும். உள்ளான மனுஷனிலிருந்து தான் அந்த வெளிச்சம் வரணும். உள்ளான மனுஷன் வல்லமையாக பலப்படும் போது தான் அந்த வெளிச்சம் பிரகாசமாக வரும். பைபிள் சொல்லுகிறது 1 கொரிந்தியர் 6:19 உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாக இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல.
and that you are not your own property. இங்கே தான் you are not in your own property. புரியுதா? இப்போ 1 கொரிந்தியர் 3:16 படிங்க. 3:16. நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமா இருக்கிறார் என்றும் அறியீர்களா? அறியீர்களா? வர அறியாது இருக்கிறீர்களா? And the Spirit of God dwells permanently in you. Amen. அங்க இருக்கு பாருங்க, permanently in you. எப்பவுமே உங்களுக்குள்ள இருக்கிறாரா? எப்பவுமே உங்களுக்குள்ள தங்கி இருக்கிறாரா? புரியுதா? இல்லை கோபப்படும் போது, நீங்கள் கோபப்படும் போது இங்கே ஃபீல் பண்ணுறீங்களா? தேவன் என்னிடத்திலிருந்து கொஞ்சம் விலகி இருக்கிறார். அவர் விலகினால தான் நான் இப்படி கோபப்பட்டேன். அவர் விலகினால தான் நான் இப்படி கோபப்பட்டேன். இல்லை நான் கோபப்பட்டனால தான் அவர். இதுதான் தாவீது தீர்க்க தரிசனமாக சொல்லும்போது, உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும். Do not cast away from your presence. Amen. Do not take your Holy Spirit from me. என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாதரும். அதைத்தான் அவன் தீர்க்க தரிசனமாக சொல்கிறான். அமேன். அன்னைக்கு அவனுக்குள்ளெல்லாம் இல்லை கர்த்தர். அது தீர்க்க தரிசனமான வார்த்தை, உங்களுக்கும் எனக்காக கொடுக்கப்பட்ட வார்த்தை. உங்களில் வாசமாக இருக்கிறார் என்றும் அறியாது இருக்கிறீர்களா? நீங்கள் ஜெபிக்க போகிறதுக்கு முன்னாடி இந்த ஒரு சைனில் நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் உள்ளான மனுஷனில் வல்லமையாக இருக்கீங்கன்னு அர்த்தம். தேவனோடு கூட போகிறேன், தேவனோடு கூட நான் போகிறேன். உங்களோடு கூட வருகிற அனுபவம் இல்லை, உங்களுக்குள்ளே இருக்கிற அனுபவத்தை நான் சொல்லுகிறேன். எம்மாவூ சீஷர்கள் அந்த உள்ளான மனுஷன் அந்த கொழுந்து விட்டு எரியும் போது தான் அந்த அந்த ஃப்ளிக்கரிங் அதில் பார்த்தா என்ன தெரிஞ்சுக்கிட்டாங்க? ஆஹா, நமக்குள்ளே இருக்கிறாரு, நமக்குள்ளே வந்துட்டார், நம்ம ஆவியோடு கூட அட்டாச்சில் ஆகியிருக்காரு, நம்ம இதை அறியாது இருக்கிறோமே அப்படின்னு அவங்க உலரும் வந்த உடனே தான் தேவன் அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்குள்ளே நுழைஞ்சார். அப்புறம் போகிறவர் போல் காணப்பட்டார். அவங்க என்ன சொன்னாங்க? வந்து தங்கிருன்னு சொன்ன உடனே வந்தார். அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இந்த உள்ளான மனுஷனில் ஒரு பலன் இருந்தது, ஒரு சின்ன ஒரு என்னது இருந்தது, ஒரு ஃப்ளிக்கரிங், ஒரு என்ன சொன்னது, ஒரு சின்ன ஒரு ட்ரிப்பிங், அப்படி தான் சொல்லணும் இல்லையா? ஒரு சின்ன ஒரு இதாவது இருக்கணும். ஆமென், ஸ்தோத்திரம். சின்ன ஒரு உங்களுக்குள்ள அந்த லைன் வரணும், அந்த உணர்வு வரணும். அதுக்கு பேர் என்னது? அண்டர்ஸ்டாண்ட், உணர்வு. இருக்கிறாரா இல்லையா? உங்களுக்குள்ள தேவன் இருக்கிறாரா இல்லையா? உங்களுக்குள்ள இருக்கிறாரா இல்லையா? இயேசு இருக்கிறார், இயேசு இருக்கிறார். இஸ் த காட் ஆஃப் மெர்சி. எனக்குள்ளே இறக்கம் இருக்குது, உங்களுக்குள்ளே இயேசு இருக்கிறார். பட் ஹோலி ஸ்பிரிட், இயேசு கிறிஸ்து மரித்தோர் எழுப்பினுடைய ஆவி. ஆமென். இயேசு இன்றைக்கி வரைக்கும் இறக்கம் உள்ளவர், இன்றைக்கும் இருப்பார், இன்றைக்கி இறக்கம் உள்ளவர். இன்றைக்கி நமக்குள்ளே பாவம் இல்லை என்று சொல்லுவோமானால் நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம். சத்தியம் நமக்குள்ளே இராது. பாவங்களை அறிக்கையிட்டால் மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி சுத்திகரிக்கிறதற்கு உண்மையின் நீதியுள்ளவராக இருக்கிறார், அதில் சந்தேகமே கிடையாது. ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். ஆனால் மேசியா வரப்போகிறவர், இந்த கிருபையின் காலத்தோடு அது முடிஞ்சிடும். அந்த இரக்கம், இந்த மெர்சி, கிரேஸ் எல்லாம் அந்த கிருபையோடு முடிஞ்சிடும். வரப்போகிற மாராநாதா, வரப்போகிற மேசியா, வரப்போகிற கிறிஸ்து இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினோருடைய ஆவி உங்களில் வாசமாக இருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாக இருக்கிற தம்முடைய ஆவினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் அவயங்களை என்ன செய்வார்? இப்போவே அந்த உள்ளான மனுஷனில் நீங்கள் பலப்பட கர்த்தர் உங்களை உயிர்ப்பித்து கொண்டிருக்கிறார். எலியாவை கர்த்தர் உயிர்ப்பிக்கும்படியாகவே விரும்பினார். எலியா போதும் கர்த்தாவேன்னு சொல்லும்போது கூட என்ன சொன்னார்? நீ நடக்க வேண்டிய தூரம் வெகு தூரம். ஆமென், நடக்க வேண்டிய தூரம் வெகு தூரம். நீ உன் ஸ்தானத்தில் அபிஷேகம் பண்ணப்பட வேண்டியவங்க நிறைய பேர், வெளியே வா. ஆமென். நீ உன் ஆவியில் நிறைய பேர் உயிர்ப்பிக்கப்படணும். சபையினுடைய ஆவியில் இன்றைக்கி நிறைய பேர் உயிர்ப்பிக்கப்படணும். எழுப்புதல் ஏன் தாமதமாகுது? நாளுக்கு நாள் பாருங்கள், புதிதான காரியங்கள் நடக்குது, புதிதான ஆராதனை நடக்குது, புதிதான காரியங்கள் நடக்குது. சோத்திரம். நேற்று ஒரு கிளிப் பார்க்குறேன். ஆமென். அவர் பார்த்தா, அந்த அம்மா பார்த்தா வர்ஷிப் எடுக்குது. சோத்திரம். பேண்ட்டை கிழிச்சிட்டு, அங்கெல்லாம் கிழிச்சு பேண்ட்டு,
என்னது அது என்ன வாஷ், அது ஏதோ சொல்கிறாங்களே, அது பேண்டெல்லாம் கிழிஞ்சு போய் அப்படின்னு வர்ஷிப் எடுக்குது. அவர் பார்த்தேன் மண்டையில் ஒரு கட்டு கட்டிட்டு, மண்டக்கட்டு, ஆமே, கட்ட விழுத்து விடு அவனை, ஆமே, அல்லேலூயா, ஆமே. லாசரஸ் கம் ஃபோர்த், ஆமே. உன்னை உயிர்ப்பிக்கிறதுக்கு முன்னாடி யூ ஆர் டெட். எல்லாருடைய பார்வையில் நாற்றம் பிடிச்சவன். நாருமே நார் தான் செய்து, நார் தான் செய்து. ஆமே. ஜீவ வார்த்தை வரல, ஜீவ வார்த்தை வரல. ஜீவ வார்த்தை வராத வரைக்கும் நாரினதான் சபைக்குள்ள. ஜீவ வார்த்தை வராத வரைக்கும் நார்ன சபை தான். ஆமாம், ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவாங்க. எஸ், பார்த்து துக்கப்பட்டேன். கிருபையின் காலத்தில் எழுப்புதல்ல, மேன் பிரைஸ் கார்டு யாரையுமே நான் தான் சொல்லலை, சொல்கிறேன். அது ஒரே ஒரு காரியம் என்னென்னா, இந்த ப்ராப்பர் அனாயிண்டிங் இல்லை. ஜனங்களை ஆட்டம் போட வைக்கிற பாட்டு, டான்ஸ் ஆட வைக்கிற பாட்டு, ஜனங்க அதுதான் விரும்புகிறாங்க. எமோஷனல் எமோஷனல் எமோஷனல். ஆமென், ஹல்லேலூயா. கம் டு ஸ்பிரிட். பறக்கலாங்க. அது என்ன உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷனில் உங்களை தூக்கி கொண்டு போவார். ஆமென், ஹல்லேலூயா. ரியல் ஜாய் எங்கே இருக்குது தெரியுமா? ஸ்பிரிட்டில் தான் இருக்குது. சரீர பிரகாரமானதில் இல்லை, ஜாய் இல்லை. ஆமாம், பிரைஸ். அடுத்த வசனம். தேவனுக்கு உடையவைகளாகிய இல்ல, ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார். அவ்வளோ உண்மையான சத்தியம் தெரியுமா? அது God will destroy the destroyer. Amplified version இருக்கு. For the temple of God is holy, sacred, and that is what you are. Hallelujah. Praise God. The temple of God is holy, sacred, and that is what you are. That is what we are. That is what you are. Amen. இப்போ பாருங்க, 1 கொரிந்தியர் 6:20 படி. கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே. ஆகையால் கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கிரயத்துக்கு கொல்லப்பட்டோம் சபை. அப்போஸ்தலர் 20:28 வசனத்தின்படி தேவன் சுய இரத்தத்தினாலே சம்பாதித்த சபை. இப்போ பாருங்க, அந்த சுய ரத்தத்தினால சம்பாதித்த சபைனால தான் ரட்சிக்கப்பட்டு சபையில் இருக்கிறீங்க. இப்போ பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் அவர் கிரயத்துக்கு உங்களை வாங்குறார். ஹீ பர்ச்சேஸ்ட். பாருங்க, அங்கே எருசலேமிலிருந்து ஒருத்தன் எரிகோவுக்கு போகிறான். அவன் என்ன கல்வர் கையில் மாட்டுறான். கல்வர் கையில் மாட்டினவொடனே கல்வர் என்ன செய்கிறாங்க? அவனை எல்லாத்தையும் டோட்டலாக அவனிடத்துலேருந்து உறிந்து கொள்ளுகிறார்கள். ஒன்றும் கிடையாது அவன்கிட்ட இருந்து, எல்லாம் ஸ்டோலன், எல்லாத்தையும் திருடிறாங்க. பாருங்கள், அங்கே சடன் ப்ரீஸ்ட் தற்செயலாய் வந்தவர், ஒன்றும் பண்ண முடியலை. ப்ரிப்பேர்ட் ப்ரீஸ்ட் சமாரிட்டன், ப்ரிப்பேர்டு. அவருடைய பேக்கேஜில் என்ன இருக்குது? திராட்சரசம், எண்ணெய். திராட்சரசம் இரத்தத்துக்கு அடையாளம், எண்ணெய் அபிஷேகத்துக்கு அடையாளம். இந்த 2 நாளையும் அவன் என்ன செய்கிறார்? அவன் காயங்களை கட்டி சத்திரத்தான் கையில் கொண்டு போய் கொடுக்கிறார். இந்த சத்திரத்தான் யார்? அவர் தான் பரிசுத்த ஆவியானவர். சத்திரத்தான் கையில் கொடுத்து 2 பணத்தையும் கொடுத்து, நான் வருகிற வரையிலும் டேக் கேர், இவரை கேர் பண்ணிக்கோங்க, நான் வரும்போது இவனை தேற்றி என்கிட்ட கொடுக்கணும். சொச்சமான காயங்கள் எல்லாம் மாற்றி. அதான் கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே. புரியுதா? கிரயத்துக்கு என்ன போட்டிருக்கு? கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே. For ye are bought with a price. ஆமென். தம்முடைய ஆவியை கொடுத்திருக்கிறார், தன்னுடைய ரத்தத்தை கொடுத்திருக்கிறார். இயேசு பரிசுத்த ஆவியானவர் தன்னுடைய பரிசுத்தத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். பரிசுத்த ஜீவனை கொடுத்திருக்கிறார். பரிசுத்த நடத்தையை கொடுத்திருக்கிறார். Because he is the God of holy.
ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். நான் பரிசுத்தர், நீங்களும் பரிசுத்தராக இருங்கள் என்று சொன்ன தேவன். க்ளோரி. எஸ். இப்போ பாருங்க, எபேசியர் 1ஆம் அதிகாரம் 13-14 வசனங்களை வாசிங்க. நம்ம ஜெபம் பண்ணுவோம். தொடர்ச்சி அடுத்த வாரம் பார்ப்போம். எபேசியர் 1ஆம் அதிகாரம். நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். அவருக்கு சொந்தமானவர்கள். ஆமென். அவருக்குள் இருங்க. 13 were stamped with seal of promised Holy Spirit, the one promised by Christ. Amen. Were stamped with the seal of the promised Holy Spirit. Amen. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட promised, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த. யோவான் 16:13 சொல்றாருல, சத்திய ஆவியாகிய அவர் வரும் பொழுது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். இப்ப பாருங்க, சகல சத்தியத்துக்குள்ளும், ஆல் ட்ரூத், எல்லா சத்தியத்துக்குள்ளும் ஒன்று கூட உங்களுக்கு தெரியாமல் இருக்காது. இந்த அபிஷேகம் சகலவற்றை குறித்து போதிக்கும், பொய் அல்ல. எல்லா சத்தியத்தையும் உங்களுக்கு உங்கள் ஆவியில் கர்த்தர் ஒன்று கொண்டு வருவார், ஒன்றா கொண்டு வருவார். நான் கடந்த இந்த ஒரு வாரம் முழுவதும் சில காரியத்தில் ரொம்ப ஒரு சில காரியங்களை, ஆவிக்குரிய காரியங்களை, வார்த்தைகளை சில இதில் ரொம்ப கண்டுபிடிக்க முடியாமல் குழம்பிக்கிட்டே இருந்தேன். நினச்சேன், ஏதோ கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம் செஞ்சிட்டோம் போல். என்ன இது, திங்கக்கிழமையிலேருந்து இந்த சனிக்கிழமை வரைக்கும் வந்தாச்சு, ஒரு காரியம் புலப்பட மாட்டுது, ஒன்றும் புலப்பட மாட்டுது. கிணத்துல போட்ட கல் மாதிரி இருக்குது, அப்படியே இருக்குது, ஒன்றுமே இல்லையே, ஒரு இது இல்லையே. Amen. Sudden light. Amen. உண்மை, sudden there is light. இதுதான் sudden truth, sudden revealed truth. வெளிப்படுகிற சத்தியம், சகல சத்தியம், நீ அறியாததும் எட்டாததுமான காரியம் கர்த்தர் வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா. நீங்கள் அந்த சீக்கிங், அந்த லாங்கிங், அது கர்த்தர் பார்ப்பார். நீங்கள் ஜெபிக்கிறனாலும் பரவாயில்லை, அந்த லாங்கிங், அதை நான் சொல்கிறதுனால யாரும் ஜெபிக்காமல் நீங்கள் இருக்கக்கூடாது சொல்கிறேன், அப்படி இல்லை மேன். ஏன்னா நான் ஸ்மித் விகில்ஸ்வர்த்திட்ட கேட்டாங்க, உங்கள் ப்ரேயர் டைம் எவ்வளோன்னு. 5 நிமிஷம் தான். அவர் சொன்னார், ஏன் 5 நிமிஷம் சொல்கிறீங்கன்னு கேட்டால், இஸ் வித் மீ இன் மீ. நான் எப்படி ஒரு ஒழுங்கின்மையாக இருக்க முடியும்? ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். நான் சரி பண்ண வேண்டியதெல்லாம் சரி பண்ணுவேன், நான் கதற வேண்டியதெல்லாம் கதறணும், நான் விண்ணப்பம் பண்ண வேண்டியதெல்லாம் விண்ணப்பம் பண்ணணும், ஏங்க வேண்டியதெல்லாம் ஏங்கணும். ஆமென். கண்ணீர் வடிக்க வேண்டியதுக்கெல்லாம் கண்ணீர் வடிக்கணும். ஏன்னா எனக்குள்ளே இருக்கிறார், எனக்குள்ளே கர்த்தர் வாசம் பண்ணுகிறார். பிரைஸ் காட். அப்போ இங்கே என்ன செய்கிறார்? வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். அது பாஸ்ட் டென்ஸ், நல்லா கவனிக்கணும். முத்திரை போடப்பட்டீர்கள், அது ப்ரெசன்ட் டென்ஸ்னா போட்டிருக்கு. பட்டீர்கள், முத்திரை போடப்பட்டீர்கள், ஆல்ரெடி போட்டாச்சு. 14 சொந்தமானவர்கள், அவருக்கு சொந்தமானவர்கள், அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு. அப்ப மீட்கப்படுகிறது எப்போ? ஃபியூச்சர். ஆமென். கிறிஸ்துவின் ஆவி வரும்பொழுது, மெஸ்ஸியா வரும்பொழுது மீட்கப்படுவார்கள். The Spirit is guarantee, the first installment, the pledge of foretaste of our inheritance until the redemption of God own purchased possession is believers to the praise of His glory. அவருக்கு சொந்தமானவர்கள், அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக. இப்போ நம்ம டோட்டல் யாருக்கு சொந்தமாக மாறிட்டோம்? உங்க உள்ளான மனுஷன்ல பலம் பலப்பட்டு அவருக்கு சொந்தமானவர்கள். யாருக்கு சொந்தமானவர்கள்? This body is belongs to Holy Spirit. அவருக்கு சொந்தமானவர்கள், அவருக்கு சொந்தமானவர்களாக மாறிடுறோம்.
அந்த மாற்றத்துக்குள்ளே வரணும். ஆமென். ஏன்னா அவர் யார்கிட்ட கொடுத்துட்டாரு? சத்ரத்தான் கையில் கொடுத்துட்டாரு. சத்ரத்தான் கையில் கொடுத்த உடனே இப்போ கல்வனுக்கு சொந்தமா? கல்வன் வந்து கேட்க முடியுமா? நான் இங்கே ஒருத்தனை அடித்து போட்டேன்னா எல்லாம் பிடுங்கினேன், அவனை எங்கே கேட்க முடியுமா? அதை விலை கொடுத்து வாங்கிட்டார். ஒருத்தர் என்கிட்ட வந்து கொடுத்துட்டு போயிருக்காரு. ஆமென். நீ ப்ரைஸையும் கொடுத்துட்டு போயிருக்காரு, அதுக்கு கரையத்தை கொடுத்துட்டு போயிருக்காரு. நான் தான் இதுக்கு கேரண்டி. ஹல்லேலூயா. அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக. ஆமென். இது ரொம்ப முக்கியமான வசனம், நீங்கள் புரிஞ்சுக்கணும். ரொம்ப அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள். யாருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக? ஹோலி ஸ்பிரிட். சேலஞ்ச் சும்மா இல்லை. நீங்கள் பிசாசு தண்ணி குடிக்கணும் உங்ககிட்ட. ஆமென். உலகம் தண்ணி குடிக்கணும் உங்ககிட்ட. ஆமென். ஹல்லேலூயா. நீங்கள் எந்த அளவுக்கு அந்த ஜீவ தண்ணீரை தாகத்தோடு நீங்கள் தேடுறீங்களோ உலகம் உங்ககிட்ட தோற்று போகும். ஏன்னா நீங்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக. இரத்தத்தினால கிரயம் கொடுத்து மட்டும் வாங்கப்படலை, அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவதற்காக ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரம். அச்சாரம்னா என்னது? அச்சாரம்னா என்னது? நான் சொன்னல 2 பணம் கொடுத்து அச்சாரம் நான் கொடுத்துட்டு போகிறேன். ரெஜிஸ்டர் இல்லை. இப்போ ஒரு கடைக்கு போகிறீங்க, ஒரு ட்ரெஸ்ஸை பார்க்குறீங்க, இது எவ்வளோ விலை? 2000 ரூபா. ஐயா என்கிட்ட 2000 ரூபா இல்லையே. அப்போது வேறு யாராவது வாங்கிட்டு போயிடுவாங்க, போங்க அப்படிங்க. 1000 ரூபா. எவ்வளோ வச்சுருக்கீங்க? 500 ரூபா இருக்குது. முன்பணம் டோக்கன் கொடுத்துட்டு போகிறீங்க. யாருக்கும் கொடுக்கக்கூடாது. அதான் அச்சாரம். ஆமென். பிரைஸ் கார்டு. கிராமத்துலலாம் சொல்லுவாங்க, அச்சாரம் போட்டாச்சா? கல்யாணத்துக்கு வெட்டிங்குக்கு அச்சாரம் போட்டாச்சா? அச்சாரம் போட்டாச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன செய்யக்கூடாது? என்ன செய்யக்கூடாது சொல்லுங்கள்? அதாவது மாறிடும். நல்லா இல்லை, பிடிக்கலை, எனக்கு அது இல்லை, இதில் மாறிடும். இது அப்படி கிடையாது. இங்கே ஆவியானவர் உங்களுக்கு அச்சாரம் போட்டால் போட்டது தான். கனலை வைத்துக்க. ஆமென். ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாக இருக்கிறார். These are the presence of glory. ஆமென். the power of. அடுத்த வாரத்தில் நம்ம பார்ப்போம். ஸ்தோத்திரம். அதில் உள்ளான மனுஷனில் வல்லமையாக பலப்படுறதுல 2 காரியம் இருக்குது. நான் சொன்னேன் அப்போஸ்தலர் நடபடிகள் 2:4 மீண்டும் படிங்க. அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு. That is the presence of glory, the presence of Holy Spirit. பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படி. This is the power of Holy Spirit. This is the power. வரம்ங்கிறது எது? வல்லமை. வரம்ங்கிறது எது? வல்லமை. புரியுதா உங்களுக்கு? வல்லமை. எஸ், பவர். த பிரசன்ஸ் அண்ட் பவர். நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தது பிரசன்ஸ், காட்ஸ் பிரசன்ஸ். நமக்குள்ளே வாசமாக இருக்கிறது பிரசன்ஸ். உருவாக்குகிற வல்லமை, நம்மளை உருவாக்குகிறார். அசைவாடுகிறது பிரசன்ஸ். எதற்காக? நம்மளை உருவாக்குவதற்காக. நமக்குள்ளே வெளிச்சம் வரணும், நமக்குள்ளே வார்த்தை வரணும், நம்ம அந்த வார்த்தையின்படி வேறு பிரிக்கப்படணும். நம்மளை அச்சாரமாக நமக்கு ஒரு முத்திரை போட்டு நம்மளை முன்பணம் செலுத்தி அவர் கிரயம் கொடுத்து வாங்கணும். தீஸ் ஆர் த பிரசன்ஸ் எக்ஸ்பீரியன்சஸ். ஜெபம் பண்ணுவோமா? தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்பட்டு எங்களுக்கு தருகிற ஆவிக்குரிய வரங்களினாலே நாங்கள் கர்த்தரை அறிந்து கொள்ள, இந்த உலகத்தை புரிந்து கொள்ள, எங்களுக்கு முன்பாக இருக்கிற ஆத்மாக்களுக்கு ஜீவன் கொடுக்க, எங்களுக்கு முன்பாக இருக்கிற ஆத்மாக்களை உயிர்ப்பிக்க. அன்றைக்கு எசேக்கியேலுக்கு கர்த்தாவே உம்முடைய பிரசன்ஸ், காட்ஸ் பிரசன்ஸ், பிரீத் அப்பான் பிரசன்ஸ், அவனுக்குள் ஊதப்பட்ட ஆவி. ஆமென். வல்லமையாக எலும்புகளை உயிர்ப்பிக்கிற வல்லமை அவனுக்குள்ளாக ஆண்டவரே கர்த்து தந்து, ஆமென், ஆவிக்கு தீர்க்க தரிசனம் சொல்லும்படியாக ஆண்டவரை சொன்ன மாத்திரத்தில் எலும்புகள் அசைந்தது போல ஆண்டவரை இன்றைக்கு வல்லமையினாலே ஜனங்கள் அசையனப்பா, சபை அசையனப்பா, சபை அசையன ஆண்டவரே. காலூன்றி சேனையாய் நிற்க உதவி செய். என் ஜனங்கள் காலூன்றி மகா பெரிய சேனையாக தேவனுக்கு முன்பாக, தேவனுக்கு எதிர்நோக்கி நிற்க ஆயத்தமான பாதரட்சைகளை அணிந்து நிற்க உதவி செய். பலப்படுத்தி ஆசி காத்துக்கொள்ளும்.
கிருபைக்கும் வசனத்துக்கும் பரிசுத்த ஆவிக்கும் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமேடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல நன்மை விவகாரங்களையும் ஒருபோதும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. யாவரும் கர்த்தருடைய நாமத்தினாலே ஒருவருக்கொருவர் வாழ்த்து சொல்லிவிட